இந்த நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இது ஒரு குருசேத்திர போர். இது ஒரு குருசேத்திர போர். பாரதத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நடைபெறுகிற தேர்தலில் துரியோதனன் பக்கம் எத்தனை பேர் இருக்கிறார்கள், பாண்டவர்கள் பக்கம் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதுதான் நமக்கு தெரியும். நாயத்தின் பக்கம் பாண்டவர்கள் பக்கம் 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்க பக்கம் அன்னைக்கு நம்ம பாரதத்துல படிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் தான் கிருஷ்ண பரமாத்மாக இருந்து இன்னைக்கு எங்களுடைய இந்த தோழமை கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த பாண்டவர்களுடைய தலைவராக தர்மனாக எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணை நின்றுதான் இங்கே அத்தனை இயக்கங்களும் இன்றைக்கு துணை பிடித்து களத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கழக தொண்டர்களும் தோழமை கட்சி நிர்வாகிகளும் சுழன்று சுழன்று பணியாற்றுவது உண்மையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சி தெம்பாக இருக்கிறது. சென்ற இடங்கள்லாம் வரவேற்பு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்பட்டு போச்சு. அமைப்பட சத்யராஜ் படத்துல சத்யராஜ் மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பார்த்தா மக்கள் தர ஆதரவு வெற்றியினுடைய இதை பார்க்க அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மணி அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா துள்ளி குதித்து டாக்டர் ஓடி எங்க கூட்டாலும் வர, யார் போனாலும் இன்முகத்தோடு பேசுகிறார். சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இப்ப நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாரும் மனம் மூந்து பேசுறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்ப கடந்த 2 நாட்களாக புறநகர்ல போய் வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. அங்க எப்படின்னு கேட்டா அங்கேயும் கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு. இந்த வரவேற்புக்கெல்லாம் காரணம் கையாளர் திராவிட முன்னேற்ற கழக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 ஆண்டுகளில் வெளியேற்றவும் சொல்லி வந்துவிட்டு மக்களுக்கு சொல்லனா துயரத்தை சுமையை தூக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த மக்கள், தமிழக மக்கள், எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியில எனக்கு எல்லாருமே சங்கடங்களை, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்ன வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. இது அரசு ஊழியராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அங்கன்வாடி பணியாளர் இருந்தாலும், சத்துணவு பணியாளர் இருந்தாலும், சுகாதார பணியாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் அரசு பணியாளர்களாக மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு 154 விதியின்படி இனிமேல் சுகாதார பணியாளர் நிரந்தர பணியாளர் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் இடையவே இன்னைக்கு இந்த அரசாங்கம் போட்டுருக்குன்னு சொல்றாங்க. எங்க கூட அன்னைக்கு வாக்கு கேட்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க வாக்கையே இன்னைக்கு இடியாக்கி விட்டார்கள், இனிமேல் ஒப்பந்த பணியாளர் தான் எடுக்கப்படுவாங்க, நிரந்தர பணியாளர் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பழைய ஊதிய திட்டம் நிறைவேற்றுவோம் சொல்லி அரசு ஊழியர் ஏமாற்றி இன்னைக்கு களத்திலே போராடி கூட்டுறவுத்துறை, இன்னைக்கு கூட்டுறவுத்துறை பணியாளருக்கு சம்பளம். ஆக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாற்றி சிறுபான்மை மக்களுக்கும் எந்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. சிறுபான்மைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காக உரத்த பொருள் கொடுக்கிறார்களா? நேற்றைய தினம் பேராயரை போய் பார்த்தோம். முந்தாந்த நாள் போய் பார்க்கும்போது பேராயர் மன வெறுத்து சொன்னார். மத்திய ஆகிய பாரதிய ஜனதா நாங்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் வருகிற எங்களுக்கு கொடுக்கிற தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனவே நீங்கள் அவர்களை ஆதரித்ததனால்தான் நீங்கள் எனக்கு எதிர்கட்சியா இருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு நாங்க கிறிஸ்தவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தருக தயாராக இருக்கிறோம், மீண்டும் அவர்களோடு சேராதீங்க என்று சொன்னாங்க. எங்களுக்கு பிரேயர் பண்ணி நீங்க வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.